ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த். விவோவுடைய V27 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வர மார்ச் 1 இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத அஃபீஷியலாக விவோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டெடிகேட்டட் பேஜ் எல்லாம் வந்துருச்சு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக கேமரா லவர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி வரப்போகுது. அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விவோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே உங்களுடைய ஸ்பெக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ டிசைனில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. அது போக இன்னும் அந்த கலர் சேஞ்சிங் பேனல்லாம் கொடுப்பாங்களா, அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனில் இருக்க போகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 7.36 mm லைட்டான ஒரு தின்னான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேக் சைடு அந்த ஃப்ளோரைட் ஏஜி கிளாஸஸ் அந்த கலர் சேஞ்சிங் கிளாஸ் பேனலோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ இதுவும் ஒரு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரப்போகுது. அண்ட் லுக் இதுதான் இந்த விவோ V27 ப்ரோக்கான லுக்காக இருக்க போகுது. அடுத்து ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 3D கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வெப்சைட்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கர்வ்டு எஜஸ் பொறுத்த வரைக்கும் 60 டிகிரிக்கான ஒரு ஸ்க்ரீன் கர்வேச்சரோட இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ஃப்ளாக்ஷிப் கர்வ்டு டிஸ்பிளேவா இந்த டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இங்கே இருக்க போகுது. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்கே 4600 mAh ஒரு பேட்டரி பேக்கப் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்கோர்ஸ் இது கொஞ்சம் ஸ்லிம்மா லைட் வெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. பட் 4600 அப்படின்றதும் ஒரு கொஞ்சம் பெரிய பேட்டரி பேக்கப் தான், ரொம்ப கம்மி கிடையாது. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஓகே டீசென்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. இது போக மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ ரீசன்ட் மார்க்கெட்டில் ஒரு மோஸ்ட் வாண்டட் ப்ராசராக இருக்கக்கூடிய MediaTek கூடிய Dimensity 8200 அப்படின்ற இந்த ஒரு 4 nm சைஸ்க்கான ஒரு ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலி அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஒரு வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். கேமிங் மல்டி டாஸ்கிங்னு எல்லாத்துக்குமே இந்த ப்ராசர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பட் கேமராவுக்கு எந்த அளவுக்கு இது ஆப்டிமைஸ் பண்ண போகுது அப்படின்றது கிளியரா தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அதை மேபி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசரை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா ஆக்சுவலி விவோ அப்படின்னு சொன்னாலே கேமரா தான் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த வகையில் கேமரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட Sony IMX766க்கான இந்த சென்சார் பேக் பண்ணி கொடுக்க போறாங்க. இது அஃபிஷியலா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அவங்க வெப்சைட்ல அதை மென்ஷனும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இதுதான் பிரைமரி கேமராவா இங்கே இருக்க போகுது. அண்ட் அது போக இங்கே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்க போகுது, ஆரா லைட் போர்ட்ரைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நைட் டைம் போர்ட்ரைட்ஸ் எஃபெக்ட்டுக்காக இந்த ஒரு ஆரா லைட்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ரிங் லைட்டிங் இங்கே பின்ஸ் பக்கம் பேக் சைடு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங் மூலியமா ஒரு ஆரா எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ரைட் ஷாட்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. இது ஒரு புது கேமரா எஃபெக்ட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அண்ட் யூசுவலாக விவோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே போர்ட்ரைட் ஷாட்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த போர்ட்ரைட் ஷாட்ஸ்ல இங்கே இந்த ஆரா லைட்டிங் அந்த ரிங் லைட்டிங் மாதிரி பேக் சைடு கொடுத்து இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது நல்லா தான் இருக்கு. பட் ரியல்ல இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு இதனுடைய இமேஜ் அவுட்புட்லாம் இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் ஃபீச்சராக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. நைட் டைம் போட்டோஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக சப்போர்ட்டிவ் கேமரா பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் யூசுவலாக கொடுக்கக்கூடிய அந்த மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா பின்பக்கம் இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்க 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்க போறாங்க. ஸோ யூசுவலா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இல்லாம அதை விட இன்னும் பெட்டரான மெகா பிக்சலோட ஒரு 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் கண்டிப்பா கேமரா லவர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் விவோடைய V சீரிஸ் அப்படின்னாலே கேமரா எப்பவுமே நல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்லையும் கண்டிப்பா கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம பெஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம். அதுவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் வேற ஆட் பண்ணி எடுத்துட்டு வராங்களே. ஸோ ஒரு சூப்பரான கேமரா லவர்ஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இந்த விவோ V25 ப்ரோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றபடி இருக்கா இல்லையா அப்படின்றத மார்ச் 1 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போக மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரும்போது அஃப்கோர்ஸ் இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஸ்மார்ட் போனில் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி மொபைலுக்கான பிரைசிங் அப்படின்னு வரும்போது இது விவோ V20 சீரிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோ வேரியன்ட் விவோ V27 ப்ரோ அப்படின்றதுனால கண்டிப்பா பிரைசிங் நமக்கு above 30K செக்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கக்கூடிய பிரைசிங் 32 இருந்து 35,000 அப்படின்ற மாதிரியான இந்த பிரைசிங்குள்ள இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங்கை பேஸ் வேரியண்ட்டை செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அந்த பிரைசிங்க்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா Dimensity 8200 பேக் பண்ணி ஆல்ரெடி iQoo Neo 7 மார்க்கெட்டில் 30,000 செக்மெண்ட்டில் வந்திருக்கு. இது போக அடுத்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30K செக்மெண்ட்டில் வரப்போகுது. பட் அந்த சிப்செட்டை பேக் பண்ணி இந்த விவோ V27 ப்ரோ above 30K செக்மெண்ட்டில் வந்தால் ஓகேவா? இதில் கேமராவுக்கான சில விஷயங்கள்லாம் ஆடடாக இருக்குது, நல்லாவும் இருக்குது அப்படின்றதுனால 32 இருந்து 35,000 செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணால்
கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.